ஃபஸ்ட்டு எக்ஸ்ஒயில் ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ இந்த கொஸ்டினில் பேஸ் சைடு வந்து 30 mm கொடுத்துருக்காங்க. TTMக்கு ஒரு லைன் போட்டிருக்கு. இப்போ ஹெக்ஸகன் வந்துட்டு ட்ரா பண்ணலாம். இப்போ ஹெக்ஸகன் ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கு நேம் கொடுத்துடலாம். சென்டர் பாயிண்ட்டு O, A, B, C, D, E, F அப்படின்னு நேம் கொடுத்தாச்சு. XY லைனு HP, VP. ஸோ டாப் வியூவோட அப்பியர்ட் ஆகும்போது நமக்கு டாப் வியூவில் இந்த மாதிரி தெரியும். ஸோ பிரமிட் அப்படின்னால டயகனல்ஸ் நம்ம இங்கே ட்ரா பண்ணிடணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பிரமிடு, அதோட ஹைட்டு 60 mm கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்டென்ஷன் லைன் எல்லாமே XYயோட ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இங்கேருந்து 60 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 60 mmக்கு ஒரு லைனை போட்டுருங்க. இதோட ஜாயின் பண்ணிடுங்க. இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா O'. இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த ABC இது மட்டும் தான் நமக்கு தெரியும். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா A', இதுக்கு நேம் வந்து B', இதுக்கு நேம் வந்துட்டு C'. இதுக்கு பின்னாடி சைடு நமக்கு தெரியாது. அப்போ D', இதோட பின்னாடி E', இதோட பின்னாடி F'. ஸோ இதை நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக்ஷன் பிளேன் perpendicular to 35 degree to HP meeting axis 35 mm above the base அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பேஸில் தான் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணோம் அப்படின்னா 35 mm வந்து மார்க் பண்ணணும். ஸோ 35 mm இங்கே மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதோட ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 35 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய ரெஃபரன்ஸ்க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரொடக்டரை இங்கே நீங்கள் வச்சுட்டு 35 டிகிரி மார்க் பண்ணணும். ஸோ இந்த 35 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக்ஷன் பிளேனை நம்ம கட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் போர்ஷன் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிடணும். ஸோ பிரமிட் அப்படிங்கும்போது நமக்கு ஓபிங்கிற எட்ஜு தெரியும். அதனால் இந்த லைனை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா விசிபிள் லைனாக நம்ம வந்து காட்டணும். இப்போ மீட்டிங் பாயிண்ட் நம்ம என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த லைன் வந்து பார்த்தோன்னா O', A' நம்ம வந்துட்டு இந்த எட்ஜை வந்து கட் பண்ணியிருக்கு. இதுக்கு நேம் வந்து பார்த்தோன்னா 1' அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு O', B' வந்து பார்த்தோன்னா இந்த லைன் கட் பண்ணியிருக்கு. இதுக்கு நேம் வந்து 2' கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட்டு ஓ டேஷும் சி டேஷும் கட் பண்ணியிருக்கு. இதுக்கு நேம் வந்துட்டு 3 டேஷ் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா ஓ டேஷும் இந்த டி டேஷும் கட் ஆகிருக்கும். அப்போ இதுக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா 4 டேஷ் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஓ டேஷும் இந்த இ டேஷும் கட் ஆகிருக்கும். அதுக்கு நேம் வந்துட்டு 5 டேஷ் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஓ டேஷும் எஃப் டேஷும் இங்கே கட் ஆகிருக்கும். அதுக்கு நேம் வந்துட்டு 6 டேஷ் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த 1 டேஷ்லேருந்து அதோட பர்பண்டிகுலர் லைனை அப்படியே கீழே ட்ரா பண்ணிடுங்க. இவங்க லைனை ட்ரா பண்ணும்போது இப்போ இந்த ஓ டேஷ் ஏ டேஷ் வரைக்கும் இந்த லைன் எடுத்து விட்றணும். அதேமாதிரி ஓ டேஷும் இந்த எஃப் டேஷும் இந்த மீட் பண்ணுற பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும், இங்கே ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும். அதேமாதிரி 3 டேஷும் 4 டேஷும் வந்து பார்த்திங்கன்னா ஓ டேஷ் சி டேஷு, ஓ டேஷ் டி டேஷு, அது வரைக்கும் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். ஸோ இங்கே இருக்குது இந்த லைனு. நெக்ஸ்ட்டு இந்த 2 டேஷும் 5 டேஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே எட்ஜில் இருக்குது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஹரிசாண்டலாக ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். எது வரைக்கும் அப்படின்னா அந்த ஏ அப்படிங்கிற எட்ஜ் வரைக்கும் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு இந்த எட்ஜிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ வரைக்கும் அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஏ வரைக்கும் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துடலாம். இந்த ஓபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸாக எடுத்துக்கோங்க. ஓபி அப்படிங்கிறத ரேடியஸாக எடுத்துக்கிட்டு ஓ வந்து சென்டராக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு செமி சர்க்கிள் வந்துட்டு ட்ரா பண்ணுங்கள். எது வரைக்கும் அப்படின்னா ஓபிக்கும் அந்த ஓஇக்கும். இப்போ ஓபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன், ஓஇக்கு வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நேம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா 1, இது வந்து 2, இது 3, இது 4, இந்த பாயிண்ட் வந்துட்டு 5, இந்த பாயிண்ட் வந்துட்டு 6. டாப்பில் அப்படியே ஜாயின் பண்ணிருங்க இந்த லைனை. So 1 and 2, 3 and 4, இது 2 to 3, அதுக்கப்புறம் 4 to 5, அதுக்கப்புறம் 6, 5 to 6, அப்புறம் 1 and 6. இப்போ இந்த டாப்பில் தான் நமக்கு அப்பியர்ட் ஆகிருக்கு. இது செக்ஷன் பண்ணிடுங்க. இப்போது இந்த ஹெக்ஸகன் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்கள். லைன் delete பண்ணிடலாம். இதோட நேம் வந்துட்டு 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த 1 and 2, 2 and 3, 3 and 4, 1 and 4 இதோட மெஷர்மெண்ட்டு தான் நம்ம வந்து ஐசோமெட்ரிக்கில் இங்கே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஐசோமெட்ரிக்கில் ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைட் 30 டிகிரியும் ரைட் சைட் 30 டிகிரியும் மார்க் பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட்டில் 30 டிகிரி, ரைட்ஸில் 30 டிகிரி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி முடித்தோடனே இந்த பாயிண்ட்டுக்கு 1 அப்படின்னு நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து 1 and 2 டிஸ்டன்ஸ் வந்துட்டு மெஷர் பண்ணுங்கள். ஸோ மெஷர் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது 52 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ 1 and 2 இந்த பக்கம் வரும். ஸோ இங்கேருந்து ஒரு 52 mm வந்துடும். இதுக்கு நேம் வந்து 2, இந்த 2 வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்.
அடுத்து வந்துட்டு இந்த 1 and 4 டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள். எனக்கு கிடைக்குது. இதோட நேம் வந்து 4. அந்த 1 and 4 பேரலல் லைனை இங்கே ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த 1 and 2 டிஸ்டன்ஸை இங்கே மார்க் பண்ணணும். இந்த லைனுக்கு பேரலாக இந்த லைன் வரணும். இதோட நேமு 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 1 and B டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள். இந்த 1 and B 4 and E ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ் தான். அப்போ 1 and Eலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஆர்க் அடிச்சிருங்க. அதே மாதிரி 4 and Eக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஆர்க் அடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு 1 and A வந்து மெஷர் பண்ணுங்கள். 1 and A டிஸ்டன்ஸ் 2 and C டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். 2 and C 1 and A. நெக்ஸ்ட்டு 1 and F டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணிவிட்டு 1 and F டிஸ்டன்ஸ் 2 and D டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். அப்போ 1ஐயும் 4ஐயும் இந்த இடத்துல ஆர்க் அடிங்க. அதே மாதிரி 2லேருந்து இந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற நேமை அப்படிங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ 1 and 2 அப்படிங்கிறது நேம் வந்து பார்த்திங்கன்னா B, 2 and C அப்படிங்கிறது C, இங்கே Dன்னு இருக்கும், இங்கே A, இங்கே F, இங்கே E அப்படின்னு நேம் எல்லாமே 1 1 கொடுத்துருங்க. நேம் நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துடலாம். ஸோ 1 1 நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கோனோட ஹைட்டு 60 mm கொடுத்துருக்காங்க. இதோட பேஸ் வந்து 60 mm ட்ரா பண்ணோம். இப்போ பேஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல. 2 and 4 இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணி முடிச்சோன்னே இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்துட்டு எவ்வளோ வருதோ அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணிவிட்டால் அதோட ஈக்குவல் பாயிண்ட்ஸு மிட் பாயிண்ட்டை இங்கே வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ இங்கேருந்து 60 mm லைனுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா வெர்டிகலாக ஒரு லைனை ட்ரா பண்ணிடுங்க. இப்போ இங்கே 60 mm லைனை ட்ரா பண்ணி முடித்தோன்னே இதோட நேமை O1' அப்படின்னு மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த O1' வந்துட்டு இந்த A1, B1, C1, D1, E1, F1 எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிடுங்க. ஜஸ்ட் 2H பென்சிலில் நமக்கு இன்விசிபிள் லைனை நம்ம ட்ரா பண்ணால் போதும். ஸோ ஃபைனல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு P, D, C லைனு, F, நெக்ஸ்ட்டு E. ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த A' இந்த 1' மெஷர் பண்ணுங்கள். A' 1' மெஷர் பண்ணியாச்சு. இப்போ A1 வந்துட்டு இந்த லைனை கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதோட நேம் வந்து கொடுங்க. 1 அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துடலாம். அதே மாதிரி F' 6' சேம் அதே டிஸ்டன்ஸ் தான். அப்போ நீங்கள் Fலேருந்து இந்த லைனை ஆர்க் அடிச்சிருங்க. இதோட நேமு 6 நெக்ஸ்ட்டு O' இந்த B' போகிற லைனை இந்த 2' கட் பண்ணது இதை மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த B' E' 2' 5' ஒரே டிஸ்டன்ஸ் தான். இப்போ O' P' போகிற டிஸ்டன்ஸு, O' இந்த Bக்கு போகிற டிஸ்டன்ஸை இங்கே ஆர்க் அடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு Oலேருந்து Eக்கு போகிற டிஸ்டன்ஸு, ஸோ
ஸோ ஓ இங்கே இருக்குது, இ இங்கே இருக்குது. ஸோ இதை வந்துட்டு மார்க் பண்ணிடுங்க. இதோட நேமு 21 இந்த பாயிண்ட்டோட நேமு 51. நெக்ஸ்ட்டு ஓலேருந்து ஓ டேஷ்லேருந்து இந்த சி டேஷ் போகிற டிஸ்டன்ஸும் ஓ டேஷ்லேருந்து இந்த டி டேஷ் போகிற டிஸ்டன்ஸு கட் பண்ணுற இடம் 3 அண்டு 4. இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிவிட்டு ஓசி ஓ டேஷ் இந்த C1 இந்த பாயிண்ட்டை இங்கே ஆர்க் அடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு ஓடி இங்கே இருக்குது, இந்த லைனை இங்கே ஆர்க் அடிங்க. இதோட நேமு 3, இதோட நேமு 4, 41 31. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணணும். இதை ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2 and 3 ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 3 and 4 அடுத்தது 4 5 நெக்ஸ்ட்டு 5 6 அடுத்தது 6 டேஷும் 1 டேஷ். இப்போ இதோட கார்னர் பாயிண்ட் எல்லாமே இந்த பேஸ் எட்ஜோட ஜாயின் பண்ணிடலாம். ஈஸி. பேஸ் எட்ஜ் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட பேஸ் எட்ஜஸ்லாம் ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை வந்துட்டு ட்ரன்கேட்டட் ஹெக்ஸாகன் பிரமிடு. ஸோ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிராஸ் செக்ஷன் பண்ணிடணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி கொடுத்தாலும் இதோட சாலிட்ஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது பென்டகன் பிரமிடோ இல்லை கோனோ இல்லை சிலிண்டரோ எது கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம எப்படி செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் இதோட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோமோ அதே மாதிரி இங்கே டாப்பில் அதோட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. இங்கேருந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் வந்துட்டு ஆர்க் அடிச்சிருங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக உங்களுக்கு முடிஞ்சிடும். இதுக்கு 2-3 மெத்தட் இருக்குது சால்வ் பண்ணுறதுக்கு. பட் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.